வந்து இந்த இடத்துல 20 கவுண்டர் தான் நான் போட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் 10,000 பிளான் பண்ணேன். அப்போ வந்து நான் என்னை ஸ்டால் கேட்கும்போது சொன்னேன், மேம் நான் வச்சிருக்க பொருளே 3000 ருபீஸ் தான் ஒர்த் ஆனது. 10,000 என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு மூலையில ஒரு டேபிள் சேர் கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னதால தான் டைனிங் ஏரியாக்கே மைண்டு போச்சு. டைனிங் ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம், அந்த ஏரியாவில் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றதான் பிளான் இருந்தது. ஸோ அப்போ ஒரு 3000 ரூபாய் தான் பட்ஜெட் இருக்கு அப்படின்னும் போது மெயின் ஏரியாவில் 10,000 கொடுக்க முடியாதுன்னு சொன்னதால அங்கே ஸ்டால் போடலான்ற பிளான் வந்தது மேம். 2000 இருந்து 12,000க்கு ஏன் வேரி ஆச்சுன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கும் 12,000 அங்க இருக்கும் 12,000 அப்படின்னாக்கா நான் இவங்க மெயின்ல இருக்காங்க, நான் உள்ள இருக்கேன், என்ன டிஃபரன்ஸ் எனக்கு குறைச்சு கொடுங்க. பட் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்னா ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு ஆர்கனைசரா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வெல் பிளானா இருந்திருக்கணும் தானே. இது ஏன் மணி மைண்டடா மாத்திட்டீங்களா அப்படின்னு கேக்குறேன். இல்ல மேம், ஸ்டால் செட்டப் பண்ணிமே பாத்வே நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த டேபிளை தள்ளி அந்த பாத்வே மறைக்கிறாங்க. நான் ஸ்டால் செட்டப் கொடுக்காம வெறும் டேபிள் சேர் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொழாடி சண்டை மாதிரி நீ தள்ளிட்டின்னு சண்டை போட்டுருப்பாங்க மேம். இப்ப நீங்க இந்த ஸ்டால் செட்டப் போட்டும் அது அங்கதான் அப்படிதான் முடிஞ்சிருக்கு. அவ்வளவு பெட்டரா பண்ணிமே இவ்வளவு வந்திருக்குன்னா வேற என்ன மேம் பண்றது? அப்ப வந்து இது விமன் சப்போர்ட் விமன் கிடையாது, ஒரு ஆண்டர்பிரினர் இன்னொரு ஆண்டர்பிரினருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்படி கிடையாது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்குமே அங்க மெயின் இஷ்யூ என்ன தெரியுமா? எங்களுக்கு சேல் ஆகலன்றது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அங்க நாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு வந்தோன்றதுதான் எல்லாருடைய மெயின் காரணமே. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றாங்கல்ல, இப்போ இன்னைக்கு எக்ஸ்போன்னு வச்சுக்கோங்க மேம், அதுக்காக 30 நாள் இந்த மண்டபத்துக்கு நான் வந்து போறேன். இப்போ இவங்க எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்போவோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு அது ஒரு. அப்ப நான் 30 நாள் வர ஒரு நாள் முன்னாடி வர முடியாதா மேம்? அதுதான் மைதிலி, நீங்க யூ ஆர் தி ஆர்கனைசர். நான் வந்து கூப்பிடுறேன், நீங்க ஒரு ஆர்கனைசர் மைதிலி, நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க, நீங்க 30 டேஸ் வந்து தான் ஆகணும். அது எப்படி வாங்க நான் உடனே ஒரு அரை மணி நேரம் தான் நான் ஆஃபர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது இட்ஸ் ரைட் மேம். இன்னொன்னு கேக்குறேன், என்கிட்ட இருக்க சேம் சாரி அவங்க எல்லாரும் வச்சிருக்காங்க, அப்ப நான் அவங்கள உள்ள விட்டுனா அது ரைட்டா மேம்? நீங்க அதுதான் அப்ப நீங்க உள்ள விட்டேன் அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்போனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தோம் மேம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க எதுக்காக அவ்வளவு பணம் கொடுத்து வரணும் மேம்? நீங்க உமன் ஆண்டர்பிரினருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மைதிலி, விமன் ஆண்டர்பிரினருக்கு நீங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா நீங்க மணி இல்லாம பண்ணிருந்திருக்கலாம். மணி இல்லாம பண்ணா அதோட வேல்யூ தெரியாது. இப்ப கூட நான் சாரி கொடுக்கிறேன், பணம் கொடுத்தவங்களுக்கு வேல்யூ இல்லாம போச்சு. இப்போ மேம் அவ்வளவு பண்ணிருக்கேன். இப்போ இவங்க எல்லாரும் வந்தாங்கல்ல, இங்க வந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா, இப்போ அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்களா, ஏன் மூலியமா அவங்க பேஜ் போய் பார்த்து யூனிவர்ஸ் பொட்டிக் எக்ஸ்போ மூலியமா தான் நான் 10 சாரி ஆர்டர் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க மேம். இப்போ இன்னைக்கு அவங்க அடுத்த லெவல் போயிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்போ மூலியமா தான் மேம் கண்டிப்பா போயிருக்காங்க. அந்த காசு கொடுத்தாங்கல்ல, அந்த கொடுத்த காசுக்கு பல மடங்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் மேம். திரும்ப நான் சொல்றேன், நீங்க அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண விதத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் உங்க மேல இருக்கிற மிஸ்டேக்கை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்றத என் கேள்வி. இவ்வளவு நேரம் இல்ல என்னக்கா இவங்க பிரச்சனை முடிக்க வந்தாங்களா இல்ல ஆரம்பிக்க வச்சு வந்தாங்களா? இல்ல அக்கா, நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மை வெளில வந்துருச்சு. இன்னும் எப்படிதான் நான் சாதிக்கிறது எனக்கு புரியல.